ஆத்மா ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். வீழ்ந்தாலும் மீண்டும் மீண்டும் எழக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்கள் முயற்சி ஒன்றையே உறுதியாக நினச்சிக்கிட்டு இன்னைய வரைக்கும் அதற்காக பாடுபடுறவங்க நீங்கள் தாங்க. ஒரு செயல் செய்து தோத்துட்டோம், ஒரு செயல் செஞ்சு நம்ம அது வீணாயிடுச்சு அப்படின்னாலும் அதை விட்டுட்டு வெளியே வரமாட்டாங்க. திருப்பி திருப்பி செய்வாங்க. முயற்சி தான் அவங்களை இன்னைய வரைக்கும் வாழ வச்சிட்ருக்கு. ஏதோ ஒரு விதத்தில் யோசித்து ஆலோசனை பண்ணி அதை செய்யக்கூடிய செயலை சரியாக்கிடணுன்ற எண்ணத்தாலேயே நிறைய இடத்துல இவங்க தோற்று போனாலும் மறுபடியும் எந்திரிச்சிட்டே தான் இருப்பாங்க. இது இவர்களின் இயல்பான ஒரு குணம். இதை நீங்கள் ஏங்க இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, ஒரு ரைட்டு தான் வேலை முடிஞ்சிருச்சு, தெரியாமல் நடந்துருச்சு, மறுபடியும் வேறு எதாவது பாருங்களா அப்படி சொன்னால் அதெல்லாம் முடியாதுங்க. அது எப்படிங்க வராமல் போய்டுன்ற மாதிரி அதுலேயே இருப்பாங்க. அதுலேயே இருந்து தான் அத்தனையும் அவங்க வெளியே எடுத்துகிட்டு வரணும்னு நினைப்பாங்க. இது இவங்களுடைய சொந்த முயற்சியால் வரக்கூடிய ஒரு வாழ்க்கையை இவங்க வாழணும்னு நினைக்கிறாங்க. யார் தயவும் எனக்கு தேவையில்லை, நானே முயற்சி பண்ணி நானே வாழ்ந்துக்கிறேன், இது என்னோட பிரச்சனை அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கக்கூடியவங்க இவங்க தான். இதை மற்றவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, இவங்க தலகணம் பிடிச்சவங்க, திமிர் பிடிச்சவங்க, யார் பேச்சும் கேட்க மாட்டாங்க, கோவக்காரங்கன்னு நினைப்பாங்க. கிடையவே கிடையாதுங்க. இது அவங்களோட வேலையில் அவங்க சரியாக இருக்கிறதுக்கான ஒரு அங்கீகாரங்க. இதை உங்கள் யாருக்கும் மற்றவங்களுக்கு தான் அது புரியலை, மற்ற யாருக்கும் அது புரியலை, அதனால தான் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் எப்போதும் எல்லாரிடத்துலையும் இனிமையாக தான் பழகுவாங்க, எளிமையாக தான் பழகுவாங்க. அவங்க முகத்தில் கூட பாருங்கள் எந்த வித சலனமும் இருக்காது. ஆனால் புரிதல் யாருக்கும் இல்லாத மாதிரி அவங்க நடந்துக்குவாங்க. புரிஞ்சுக்கிற மாதிரி அது விளக்கமெல்லாம் சொல்ல மாட்டாங்க. நான் இப்படி தான்ற மாதிரி போயிட்டே இருப்பாங்க. புரிஞ்சிக்க முடியாதவங்க இவங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு வேறு விதமாக சொல்லிட்டு போகிறாங்க. அப்படிப்பட்ட விருச்சிக ராசிக்கு இனி வரக்கூடிய காலம் எப்படி இருக்குன்னு பார்த்தா நல்ல காலமாக தாங்க இருக்குது. இனி உங்களுக்கான காலத்தில் நீங்கள் இருக்கலாம். விருச்சிக ராசிக்கு ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான். ராசிநாதன் செவ்வாய் பகவான். எப்பொழுதும் இவர்களுக்கு முருகன் வழிபாடு துணையாக இருக்குங்க. எந்த காலத்துலேயும் முருகரை நினைச்சு வாழ்ந்துகிட்டே இருக்கலாம். எந்த விதத்திலும் இவங்களுக்கு தீங்கே நடக்காது. ஏற்கனவே நிறைய விருச்சிக ராசிக்காரர்கள் நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க அப்படின்னாலும் அவங்களோட செயல்லாம் எப்படி இருக்குன்னா முருகன் வழிபாடு தான் அவங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டு வருவாங்க. முருகருக்கு பக்தராக இருப்பாங்க. இவங்களெல்லாம் யாருமே எதுவுமே பண்ண முடியாதுங்க. அவங்களுக்கு நடக்க வேண்டிய அத்தனை நன்மைகளும் நடந்துகிட்டே இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், விருச்சிக ராசிக்காரர்கள் முருகரை கெட்டியமாக பற்றிக்கிட்டு அவங்க வேலையை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஈஸியாக ஜெயிச்சிடலாங்க. செவ்வாய் நல்லா இருக்குது, நல்ல இடத்துல இருக்குது, நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க. இப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு வரக்கூடிய சொத்துக்கள் வருங்க. பூர்வீக சொத்தா இல்லை ஏதோ ஒரு வழியில் வர வேண்டிய சொத்துக்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. செவ்வாய் நல்ல இடத்துலேருந்து நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார். அதே போல் வண்டி வாகனம் வீடு கட்டுறணும்னு ஆசைப்பட்றவங்க எல்லாம் செஞ்சுக்கலாம். இல்லைங்க சின்ன வீடாக இருக்குது, கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாமா, இப்போ நேரம் நல்லா இருக்கான்னா நிச்சயமாக நல்லா இருக்குது. உங்களுக்கான அமைப்பான வீடுகளை நீங்கள் கட்டிக்கலாம். கடன் குறையக்கூடிய காலகட்டத்தில் இருக்குது. எக்கச்சக்க கடன் இருக்குங்க, எப்படிங்க வெளியே வர்றதுன்னு கேட்குறவங்களுக்கு கடன்லாம் சீக்கிரமாக அடையிறதுக்கான வாய்ப்புகளை செவ்வாய் பகவான் கொடுத்துட்ருக்கார். உங்கள் ராசிநாதன் இல்லையா, அவங்கள தூக்கி தான் வைப்பார், கஷ்டப்படுத்த விரும்பலை அவர். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா சூரியன் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க. ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கான அங்கீகாரம், நீங்கள் செய்த வேலைக்கான அங்கீகாரம், நீங்கள் செஞ்சதுக்கான பெருமை, சந்தோஷம், பாராட்டு, கைத்தட்டல் எல்லாத்தையும் கொடுக்குறாருங்க சூரியன். இது நாள் வரைக்கும் உங்களை யாருன்னே தெரியாமல் இருந்தவங்க கூட இப்போ திரும்பி பார்த்துட்டு போவாங்க. ஓ நீங்கள் தானே அது, நீங்கள் தான் இவ்வளோ நல்ல வேலையை செஞ்சீங்களா, இவ்வளோ பெரிய இடத்துக்கு நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி உங்களை பாராட்டுவாங்க. உரிய அங்கீகாரம் கிடைக்கும், உரிய செயலில் மாற்றம் கிடைக்கும், தொழில் வளர்ச்சி ஏற்படுதுங்க, பொருளாதார வளர்ச்சி ஏற்படுது. படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இது நாள் வரைக்கும் இருந்து வந்த சிக்கல்லாம் நீங்கிடும். சூரியன் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்துகிறாருங்க. குலதெய்வத்தோட அருள் கிடைக்குது. பித்ரு தோஷம் நீங்கள் பித்ருக்களால் ஏதாவது தோஷம் இருக்காது இருக்குன்றவங்களுக்குலாம் இப்போ அதுவாக சரியாயிடும். அந்த காலகட்டத்தை இப்போ கொடுக்குறார். முருகன் வழிபாடு, விநாயகர் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு இதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கூடிய விரைவில் சந்திப்பீங்க. சூரியன் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்தா போலேயே உங்களுக்கு குரு பகவானும் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க. நல்ல ஒரு முயற்சியை செய்கிறார். எந்த விதத்திலும் இனி கவலை இல்லை.
தொழில் வளர்ச்சி ஏற்படுது, பொருளாதார மாற்றம் ஏற்படுது, வரவேண்டிய பணங்கள் வரது. பண வரவு இருந்தாலே போதுங்க, பெரிய பெரிய பிரச்சனையெல்லாம் நீங்கள் எளிமையாக கையாண்டுடுவீங்க. அந்த பணம் வரவு இல்லாதனால தான் நிறைய இடத்துல சங்கடங்களை சந்திச்சிட்ருக்கீங்க. இப்போ தெளிவாக நீங்கள் சந்தோஷத்திற்கான காலகட்டத்தில் இருக்கிறீங்க. பண வரவு இருக்குது. அதே போல் கணவன் மனைவி இடையே இருந்து வந்த மோதல்லாம் நீங்குங்க. சின்ன சின்ன வாக்குவாதம், சண்டை, பிரிவு எல்லாத்தையும் சந்திச்சாச்சு. இப்போ எல்லாமே சரியாயிட்டு 2 பேரும் சேர்ந்து வாழ்வதற்கான காலத்தை உங்களுக்கு குரு பகவான் தராரு. இது நல்ல ஒரு அமைப்பு தாங்க, கவலையே பட தேவையில்லை. படிக்கக்கூடிய பிள்ளைகளும் நல்லா படிப்பாங்க, வேலை உண்டாகும். படித்து முடிச்சிட்டோம், காலேஜ் முடிச்சிட்டோம், எனக்கு வேலை இல்லாமல் இருக்குன்றவங்களுக்கு இப்போ வேலை பாக்கியம் உண்டாகுது. ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கான வேலை, உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கிறதுல குரு பகவான் தெளிவாக இருக்கார். ஆடை ஆபரணங்கள் சேரும், பொன் பொருள் சேரும், வீடு வாகனம் சேரும். இதை எல்லாத்தையும் கொடுக்குறார். பொருளாதாரம்லாம் சிக்கல் இல்லாமல் ஏற்படுத்தி கொடுக்குறார். இதெல்லாமே உங்களுக்கு நிறைய மாற்றத்தை இப்போ கொடுக்குதுங்க. குரு பகவானும் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார். அடுத்தது பார்த்திங்கன்னா புதன் உங்களுக்கு நிறைய மாற்றத்தை தாங்க கொடுக்குறார். அவரும் பொருளாதாரத்தை கொடுக்கலனாலும் புத்திசாலித்தனத்தை கொடுக்குறார். பொருளாதாரம்லாம் கிடையாது, அதெல்லாம் இப்போ அவர் கொடுக்கல. அவர் என்ன பண்ணுறாரு, உங்களை ஆலோசனை செய்ய வைக்கிறார், புத்திசாலித்தனமாக இருக்க வைக்கிறார், கவலை இல்லாமல் இருக்க வைக்கிறார். எதையாவது யோசித்து சரியான முடிவு எடுன்ற மாதிரி உங்களை தெளிவான முடிவுக்கு அவர் வழிவகை செய்கிறார். ஏன்னா முடிவு எடுக்க தெரிஞ்சவங்களால மட்டும்தாங்க வாழ்க்கையில் ஜெயிக்க முடியுன்றது உண்மையான உண்மை. அதனால் இப்போ உங்களுக்கு முடிவை தெளிவாக எடுக்க வைப்பார். நீங்கள் எளிமையாக ஜெயிக்கிறதுக்கான காலகட்டம் நெருங்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். உங்கள் ராசிநாதன் செவ்வாயும் உங்களுக்கு நல்லா இருக்காருங்க. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் அனுகிரகத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. இது வாழ்க்கையில் உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்குதுங்க, கவலையே இல்லைங்க. இது நாள் வரைக்கும் கடந்து வந்த பாதையெல்லாம் போட்டங்க. இதுக்கு மேலே உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுனால இப்போ தெளிவான ஒரு சிந்தனைக்கெலாம் வருவீங்க. இடம் வாங்குவீங்க, வீடு கட்டுவீங்க. எனக்கு வீடே இல்லைங்க, நானும் கட்டணும்னு நினைக்கிறேன், எதுவுமே செய்ய முடியாமல் இருக்கேன், பேங்க்கில் லோன் போடலாமா? நிச்சயமாக லோன் போடுவீங்க, கட்டுங்க, வீடு கட்டுவீங்க. அதற்கான அமைப்பை உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு தரார். இடமே இல்லைங்க, எங்கெங்கே வீடு கட்டுறது? இடம் வாங்குவீங்க. ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு வழிவகையை ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டே இருக்குது இந்த செவ்வாய். கரெக்டாக ஃபாலோ பண்ணி அதை அடித்தோம்னா நம்ம நேராக போயிட்டு இடம் வாங்குறதோ வீடு கட்டுறதோ ஏதோ பண்ணலாம். ஆனால் நாம் அந்த காலத்தை தவற விட்டுட்டோம்னா அது நடக்காமல் கூட போயிடலாம். அதனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் சிறப்பான காலகட்டமாக இருக்குது, பார்த்துக்கோங்க. இந்த நாள் அகலக்கால் மட்டும் வைக்காதீங்க. முடிந்தால் பேங்க் லோன் வாங்குங்க. வெளிக்கடன் வாங்கி எதையாவது சேர்த்து வைக்கிறேன், சொத்து சேர்த்து வைக்கிறேன், வீடு கட்ட போகிறேன்றது உங்களுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கான காலகட்டத்தை நெருங்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். முடிந்த வரைக்கும் இப்பொழுது இருக்கக்கூடிய கடன் அடைக்கக்கூடிய காலத்தில் தான் இருக்கிறீங்க. நிச்சயமாக கடன்லாம் அடைஞ்சிரும். பேங்க் லோன் மாதிரி ஏதாவது வாங்குறதா இருந்தால் வாங்கி வீடு வாகனங்கள் வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. இந்த காலகட்டத்தை நீங்கள் தான் சரியாக பயன்படுத்திக்கணும். சுக்கிரன் சுமாரான பலனை தாங்க கொடுக்குறாரு. உங்களுக்கு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தலை. உங்களுக்கு பணம் வரும், கொடுத்த இடத்துல இருந்து கூட பணம் வருது, அதே அளவுக்கு செலவு வரும். இல்லை செலவு இல்லைன்னா பணமே வராது. இதுதான் அவர் உங்களுக்கு சுமாரான பலனை தான் கொடுக்குறாரு. எப்படியா இருந்தாலும் பணம் வந்தால் ஏதோ ஒரு விதத்தில் விரைய செலவு ஆகதான் செய்யுது, ஏதோ ஒரு விதத்தில். அது எப்படி எங்கன்னு அவங்கவுங்களுக்கு இருக்கிற மாதிரி தகுந்த மாதிரி நடக்கும், பார்த்துக்கோங்க. செலவு பண்ணும்போது யோசித்து மட்டும் பண்ணுங்கள், வேறு வழி கிடையாது. அதே போல் உறவுகள் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. புதிய உறவுகள்லாம் வரும். வந்ததுன்னா சிந்திச்சு மட்டும் அவங்கள சேர்த்துக்கோங்க. வேணுமா வேணாமான்னு முதல்ல முடிவு பண்ணுங்கள். ஏன்னா இவ்வளோ பிரச்சனையில் அவங்கள கை தூக்கி விட்டவங்க யாரோ அவங்க கூட கடைசி வரைக்கும் பயணம் பண்ணி தான் ஆகணும். நம்ம நன்றியோடு நடந்து தான் ஆகணும். யாரெல்லாம் நம்ம கையை கழுவி நம்மளை விட்டாங்களோ அவங்கள திருப்பி சேர்த்துக்கவே கூடாதுன்றது என்னோட ஒப்பீனியன். ஆனால் அதுலேயும் நீங்கள் இல்லைங்க, உறவுனா குற்றம் பார்த்தா சுற்றம் இல்லைங்க, மறப்போங்க மன்னிப்போங்கன்னு சொல்கிறீங்களோ அது உங்களோட விருப்பம். தயவு செஞ்சு உங்கள் விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றிக்கோங்க, அது ஒரு தப்பும் கிடையாது. ஆனால் பார்த்துக்கோங்க, மறுபடியும் விட்டுட்டு போனாங்கன்னா அந்த வலிகளை தாங்கிறதுக்கு நீங்கள் ரெடியாக இருந்துக்கணும். அப்பையும் மறுபடியும் வருத்தப்படக்கூடாது. எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கிற பக்குவத்தை நீங்கள் வளர்த்துக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா சந்திரன் உங்களுக்கு நல்லபடியாக தாங்க இருக்கார். மனசை இப்போ ஆரோக்கியமாக வச்சுக்கிறார். பயத்தை போகிறார். பயந்துக்கிட்டே இருந்திருப்பீங்க, எத்தனையோ நாள் பயத்தில் தூங்காமலாம் இருந்தவங்க நிறைய பேருங்க. அதுவும் இந்த பெண்கள் விருச்சிக ராசிக்கெல்லாம் உடம்பெல்லாம் நிறைய பிரச்சனை வந்தப்போ அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. உடல்நிலை பாதிப்பெல்லாம் அதிகமாக வந்திருக்கும், பொருளாதார பாதிப்பு வந்திருக்கும்,
நிறைய சிக்கல்களை சந்திச்சிருப்பாங்க. குடும்ப வாழ்க்கையிலையும் பிரச்சனைகளை சந்திச்சிருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களாம் ரொம்ப மனசை போட்டு கஷ்டப்படுத்தினவங்க நிறைய பேர். சின்ன வயசு ஆளுங்களாக கூட இருப்பாங்க, பார்க்குறதுக்கு ஏஜ்டாக தெரிவாங்க. என்னன்னு பார்த்தா அவங்களுக்குள்ள அவ்வளோ பிரச்சனை, அவ்வளோ ப்ரெஷரு, கவலை. அதனாலே அவங்க முகம்லாம் மாறி போயிருக்கும். சந்தோஷமே இல்லாமல் ஒரு மாதிரி விரக்தியில் இருந்தவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ எல்லாம் மாறிடும். அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க. உங்களால் முடியும். என்ன இந்த காலகட்டம் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ஆனால் மருந்து கிடைக்குங்க. காலங்கிற ஒரு மருந்து நமக்கு ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடுத்துரும். கவலையே படாதீங்க. இப்போ சந்திரன் மனசளவில் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குறார். பழைய நினைப்புகளெல்லாம் தூக்கி போட்டு புதிய நினைப்புக்கு வழிகாட்டுறார். அதே போல் நிறைவான வாழ்க்கைக்கு என்னெல்லாம் பிளான் பண்ணமோ அதை இப்போ பிளான் பண்ண சொல்லுவார். பார்த்துக்கோங்க, தெளிவான முடிவுகளை எடுங்க. வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கான காலகட்டம் நிறைவாக வந்துருச்சு. சந்தோஷத்தை மட்டும் எப்படி நம்ம சரியாக பண்ணிக்கலாம், வாழ்க்கையை எப்படி சந்தோஷமாக அமைச்சிக்கலான்றதை மட்டும் பாருங்கள். எதுக்கும் கவலைப்படாதீங்க. ஆடம்பரத்துக்கும் நீங்கள் வழிவகை செய்ய மாட்டீங்க. எப்பயுமே ஆடம்பரம்லாம் பண்ணிக்க மாட்டீங்க. இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் உங்கள் மனசுக்குள்ளே ஒரு ஆசைலாம் இருக்கும். அதெல்லாம் இப்போ நடக்கிறதுக்கான காலகட்டம் வந்துருச்சுங்க. சிறப்பான அம்சம்தான், வேறு ஒன்றும் கிடையாது. சரியாக இருந்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சனி பகவான். சனி பகவான் நிறைய உங்களுக்கு நல்லது பண்ணுறாருங்க. கவலையே இல்லைங்க. நிறைய பாக்கியமாக இருக்க போகிறீங்க. ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க. இதனால் நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படுது. எத்தனையோ பிரச்சனைகளை சந்தித்து இருந்தாலும் உங்களுக்கு இப்போ சனி பகவான் எல்லாத்தையும் கொடுத்துட்டு போகிறார். இது நாள் வரைக்கும் எடுத்துக்கிட்டே இருந்தார். உங்கள்கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டு இருப்பார். உங்களை தொழில் செய்ய விடாமல் பண்ணியிருக்கலாம். எல்லாமே பாதியில் நின்று போயிருக்கும். காரியம் முழுசாக முடிஞ்சிருக்காது. உறவுகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்கும். குடும்பம் பண்ணுற கணவன் மனைவி கூட பிரிஞ்சிருப்பாங்க. ஆனால் இப்போ எல்லாத்தையும் சரி பண்ணுற இடத்துக்கு சனி பகவான் வந்துட்டார். எல்லா விதத்திலும் உங்களுக்கு மாறுதல் ஏற்படுதுங்க. குடும்ப ஒற்றுமை ஏற்படும். தொழில் வளர்ச்சி கிடைக்கும். வேலை வாய்ப்பு ஏற்படும். பொருளாதாரம் மேம்படும். இது வரைக்கும் எத்தனையோ இடத்துல கஷ்டப்பட்டிருந்தாலும் கௌரவத்தை கொடுக்குறாருங்க. நீங்கள் யாருன்னு நிரூபிக்க சொல்கிறார். இது உங்களுக்கான காலம். இது சரியாக பயன்படுத்தினீங்கன்னா சரியான அமைப்பில் இறைவன் எப்பொழுதும் உங்கள் பக்கத்தில் இருந்து வழிவகை செய்கிறாருங்க. தைரியமாக இருங்க. எவ்வளோ சந்திச்சிட்டிங்க, எவ்வளோ பிரச்சனையை பார்த்துட்டீங்க. இதுக்கு மேலே என்ன பயம் இருக்குது உங்களுக்கு? எதுவாக இருந்தாலும் பார்த்து கொள்ளலாம் அப்படிங்கிற தைரியம் வரணும். நிமிர்ந்து நின்று பேசுங்க. கோபப்பட்டு பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை. பேசுகிறத சிந்திச்சு மட்டும் பேசிட்டிங்கன்னா போதுங்க. பின்விளைவுகள் என்ன வரும், இப்போ என்ன பேசணும்னு கரெக்டாக பேசி கரெக்டாக அடித்து அனுப்பணும். வாயாலேயே அடிக்கணும், வேறு ஒன்றும் செய்யக்கூடாது. உங்கள்கிட்ட சண்டைக்கு வரவங்களாம் இருப்பாங்க, வந்தால் பேசி அனுப்பி விட்டுருங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ராகு கேது. ராகு பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க. பொருளாதார வரவெல்லாம் இருக்குது. செலவு இல்லாத பொருளாதார வரவை ராகு பகவான் கொடுக்குறார். மனசுக்குள்ளே சங்கடத்தெல்லாம் தூக்கி எறிய வைக்கிறார். தைரியத்தை கொடுக்குறார். ஓரளவுக்கு உங்களுக்கான கௌரவத்தை கொடுக்குறார். நீங்கள் யாருன்றத மற்றவங்களுக்கு புரிஞ்சு வைக்கிற அளவுக்கு அந்த நேரம் இருக்குதுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கேது. கேதுவால் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேதுவால் பிரச்சனையே கிடையாதுங்க. யாரெல்லாம் உங்களிடம் பிரச்சனை செய்தார்களோ அவங்களிடம்லாம் இப்போ தப்பிச்சு வர வைக்கிறாரு கேது பகவான். கேது உங்களுக்கு நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க. இனி யாராவது உங்ககிட்ட சண்டைக்கு வந்தால் அவர் அப்படியே அவங்கள ஒன்றும் இல்லாமல் பண்ணி காலி பண்ணி விட்டுறார். தெளிவாக அவங்கள விட்டு விலக்கிடுவார். கவலையே படாதீங்க. அதே போல் உங்களை பார்த்து பொறாமப்படுறவங்க, இல்லை உங்ககிட்ட போட்டி போட்டு உங்களை வேணுன்னே கஷ்டப்படுத்துகிறவங்க யாருமே இனி உங்ககிட்ட நெருங்க முடியாது. இதை கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள், மாறுதல் ஏற்பட்டுடும். அடுத்தது பார்த்திங்கன்னா, நல்ல ஒரு அமைப்பான இடத்துல இருந்தாலும் விநாயகரை மட்டும் நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கிட்டே வரணுங்க. உங்களுக்கு முருகன் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, விநாயகர் வழிபாடு இதை மட்டும் செய்தாலே போதுங்க. காலம் முழுக்கவே எல்லா காலங்களிலும் கஷ்டம் இருக்கோ இல்லையோ அதெல்லாம் கண்டுக்கக்கூடாது. நேரம் சரி இருக்கோ சரியில்லையோ அதை பற்றிலாம் கவலைப்படக்கூடாது. இறைவனை கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க. முருகரை பிடிச்சிக்கோங்க, விநாயகரை பிடிச்சிக்கோங்க, உங்கள் குலதெய்வத்தை பிடிச்சிக்கோங்க. எல்லா இடத்துலையும் வெற்றி தாங்க. ஜெயிக்கிறதுக்கான காலகட்டமும் எப்பயுமே கூட இருக்கும். அது நேரமே சரியில்லைனாலும் அதை சரி பண்ணி விடுறதுக்கு உங்களுக்கு பக்கபலமாக உங்கள் இறைவன் எப்பொழுதும் துணையாக இருப்பாருங்க. அதனால் கவலையே படாதீங்க. நல்லதே நடக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறீங்க. இப்போ எல்லாமே உங்களுக்கு கிரக மாற்றத்தின் படி பார்த்திங்கன்னா எல்லா அமைப்பும் சரியான அமைப்பில் இருக்குது. பிரச்சனைகள் தீந்துரும். வருங்காலம் உங்களுக்கான காலமாக இருக்குது. அதை அழகாக பயன்படுத்தி கொண்டுட்டு போகிறது உங்கள் கையில் தான் இருக்குது. மாறுதலை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் விருச்சிகத்துக்கு இப்போ மாற்றமே ஏற்பட்டுடுச்சுங்க.
எல்லாம் வல்ல இறைவனும் எல்லா பழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு இறைவனை பிரார்த்தனை பண்ணுறேங்க. ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.